வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்கள் பொம்மை மகன். என்ன நிகழ்ச்சியில் ரொம்ப கவனம் பார்த்துட்டீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தர போகிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லி தந்ததெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பென்சில் பேப்பர்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து தண்ணி குடுவையில் வந்து ஓவியம் எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது வந்து கிளீப்பில் வந்து நாய் பொம்மை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீட்டில் வந்து அம்மாலாம் வந்து துணி கைக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த கிளீப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம வேறு எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி கிளீப் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்கள், கிளீப்பில் வந்து நாய்க்குட்டி பொம்மை எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்லி தரேன். இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, மஞ்சள் நிறத்தில் ஒரு 3 நிறம், இந்த ரோஸ் நிறத்தில் ஒரு 4, நீல நிறத்தில் ஒரு 2, சின்ன கிளீப் வந்து ஒரு பச்சை நிறத்தில் ஒரு 2. இதில் வந்து முகப்பகுதி வந்து நம்ம பண்ணுறோம். மேலே ஒன்று கீழே ஒன்று. இது வந்து நாயோட அடுத்தது கீழே வந்து லைட்டாக உள்ள பண்ணணும். ரொம்ப கவனம் பண்ணணும். டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகி கண்ணில் எல்லாம் பட்டுவோம். கவனமாக இருக்கும். அடுத்தது கால் பகுதி. கால் 2 கால், 2 கால். இதை வந்து இது உள்ள வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வெட்டி ரொம்ப எளிமையாக இருக்கும். இது வந்து வால். இது வந்து காது வைக்கலாம். இப்போ வந்து நாய்க்கு வந்து தலைப்பகுதி இது, கால் பகுதி 4 வச்சுருக்கோம், வால் பகுதி, உடம்பு, கழுத்து, காதுக்கு 2. வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், கம்மியான கிளிப் தான் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பொம்மைகள் செய்யலாம். நாய்க்குட்டி செய்யலாம், பூனை, நாய்க்குட்டி. என்ன தோணும், நீங்கள் வந்து கையில் வச்சு அப்படியே மாற்றவே செஞ்சிருந்தாலே உங்களுக்கு நிறைய தோணும். நிறையா நம்ம கற்பனை திறன் தான் இது. உங்கள் கற்பனை தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு எவ்வளோ நம்ம போய் கடையில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களே எடுத்து நீங்கள் ஓய்வு நேரங்களில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கற்பனை திறன்கள் நல்லா வளரணும். இப்போ நம்ம வரைகிறப்ப நிறைய கற்பனைகள் வரும். அந்த மாதிரி நம்ம இதை வச்சு நம்ம எந்தெந்த மாடல் இருக்குமோ அந்த மாதிரி மாடலாம் வச்சு நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். வீட்டில் அது மாதிரி சும்மா இருக்குது. எந்த பொருளை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கலைத்திறனோட பார்க்கணும். இந்த மாதிரி பொருளை வச்சு இப்போ நம்ம ஏதாவது கலைப்பொருள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ வந்து நான் கிளீப்பில் வந்து நாய்க்குட்டி பொம்மை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணி பாருங்கள் வீட்டில். செஞ்சு முடிச்சதும் வீட்டில் வந்து ஷோகேஸு, தொலைக்காட்சி பெட்டிக்கு மேலே அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இது எடுக்கிறப்போ கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடிய வந்து பசத்தடவி ஒட்டிட்டுனா கீழே விடாது.